காலை விடிய முன்னே கிராமம் மெதுவா மூச்சு விட ஆரம்பிக்கும். ஒரு வீட்டின் வாசலில் அம்மா தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்றாங்க. ஈர மண் வாசம், பழைய சுவர்களின் வாசம் காற்றோட கலந்து ஒரு அமைதியான நாளை வரவேற்குது. அதுக்கப்புறம் வாசலில் கோலம். அரிசி மாவு தரையில் விழும் ஒவ்வொரு கோடுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு நாள் நல்லா போகணும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த கோலத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அந்த அமைதியை உடைத்த மாதிரி தூரத்துல கோழி கூவும். ஒரு கூவல், அதுக்கப்புறம் இன்னொரு கூவல். முழு கிராமமும் மெல்ல மெல்ல விழிச்சிருக்கும். பழமையான ஓடு வீடுகள், மண் சுவர்கள், வாசலில தொங்கும் துணிகள், மாடில உலர்ற நெல்லு மூட்டைகள். இந்த வீடுகளுக்கு வயசு இருந்தாலும் அதுக்குள்ள வாழ்கிற மனசுகளுக்கு இன்னும் சின்ன வயசுதான். சூரியன் மேல வர ஆரம்பிக்க குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு தயாராகிறாங்க. புத்தகம் கையில், சிலருக்கு பை இல்ல, சிலருக்கு செருப்பில்ல. ஆனா யாருக்கும் பள்ளிக்கூடம் போக மனசு இல்லாம இருக்காது. வெயிலில் மண் சாலை சூடானாலும் அந்த கால்கள் நின்று விடாது. சிரிப்போட பேசிக்கிட்டே பள்ளிக்கூடம் நோக்கி நடப்பாங்க. பள்ளிக்கூடம் பழைய கட்டிடம், சின்ன ஜன்னல், பெரிய கதவு, முன்னால கொடிக்கம்பம். காலை மணி அடிக்க அனைவரும் வரிசையா நின்னு பிரார்த்தனை பாடுவாங்க. அந்த சத்தம் வயலுக்குள்ள போய் விழும். ஆசிரியர் சொல்ற பாடம் புத்தகத்தோட மட்டும் முடியாது. ஒழுக்கம், உழைப்பு, ஒன்றுபட்டு வாழ்தல், இந்த மூன்றும் தான் அந்த பள்ளிக்கூடத்தின் பெரிய பாடம். அதே நேரம் பெரியவர்கள் வயலுக்கு கிளம்புறாங்க. ஆண்கள், பெண்கள் எல்லாரும் தனித்தனியா இல்ல, ஒன்னாதான் வேலை. பெண்கள் சேலை நுனிய மடிச்சு சேற்றுக்குள்ள காலு வைத்து நெல் நட்டுக்கொண்டே பேசுவாங்க. சிரிப்பும் சோர்வும் அந்த வயலுக்குள்ள கலந்திருக்கும். சில நாள் திடீர்னு மழை, வயலும் நனையும், மனசும் நனையும். பள்ளியிலிருந்து வரும் குழந்தைகள் மழையில நனைஞ்சே ஓடுவாங்க. அம்மா திட்டமாட்டாங்க. மழையும் நம்ம ஊர்தான் அப்படின்னு சொல்லி துணி கொடுப்பாங்க. மதியமாகும். பள்ளி விடுமுறை. வீட்ல சாதாரண சாப்பாடு, பசிக்கு தக்க சாப்பாடு. அதுக்கப்புறம் சிலர் மரத்தடியில் விளையாட்டு, சிலர் திண்ணையில தூக்கம். மாலை நேரம் வந்ததும் ஆலமரத்தடி உயிர் பெறும். பெரியவர்கள் உட்கார்ந்து பழைய கதைகள் பேசுவாங்க. அந்த காலம் இப்படிதான் அப்படின்னு ஆரம்பிக்கிற கதை மணிக்கணக்கா ஓடும். அந்த ஆலமரம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நிழல் மட்டும் தரும். வேலை முடிச்சு வந்த பெண்கள் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து மாலை கதை பேசுறாங்க. ஒருத்தி தன் கஷ்டத்தை, ஒருத்தி தன் சந்தோஷத்தை. அந்த பகிர்வுதான் அந்த கிராமத்தின் பெரிய பலம். சூரியன் மறையும்போது வானம் செம்மஞ்சலா மாறும். மாடுகள் கட்டப்படும், விளக்குகள் ஏற்றப்படும். வீடுகளுக்குள்ள மங்கலான வெளிச்சம், வெளியில அமைதி. இரவு சாப்பாடு முடிஞ்சதும் குழந்தைகள் தூங்குறாங்க. அம்மா அப்பா பேசுறாங்க. நாளைக்கு என்ன வேலை, நாளைக்கு என்ன செய்யணும். இந்த வாழ்க்கை நாளை பற்றிய கவலையோட தான் ஓடும். இரவு முழுக்க கிராமம் அமைதியா இருக்கும். ஆனா அந்த அமைதிக்குள்ள உழைப்பு, ஒற்றுமை, மனிதத்தன்மை அப்படியே உயிரோட இருக்கும். இதுதான் இந்த கதையின் கருத்து. பெருசா வசதி இல்லாத வாழ்க்கை கூட ஒற்றுமை இருந்தா, உழைப்பு இருந்தா, மனசு நல்லா இருந்தா அதுவே நிறைவு. இது ஒரு கதை இல்லை, இது ஒரு காலம், இது ஒரு கிராமம், இது ஒரு வாழ்வு.